வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. கொரோனா வைரஸ் ஆங்குலர் ஆப் டே 3. நிறைய பேர் டே 1 அண்ட் டே 2 ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டே 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். இப்போ ஆங்குலருங்கிறது ஒரு ஃப்ரண்ட் எண்ட். இப்போ ஆங்குலர் வந்து சர்வர் சைடோட கம்யூனிகேட் பண்ணி அந்த டீட்டெயிலை எடுத்துகிட்டு வரணும். அதாவது இந்த கொரோனா வைரஸோடைய கேஸ் டீட்டெயிலை எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த டே 3ல பார்க்க போகிற கான்செப்ட். அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த கேஸ் நேம், ஏஜ், ஸ்டேட்டஸு இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வர் சைடில், அதாவது டேட்டா பேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சர்வர் சைட் கோடு எழுத தெரியாது. செகண்ட் வந்து நம்ம டேட்டா பேஸும் எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை. அப்போ நான் சர்வர் சைட்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரதுன்னு கேட்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேக்காக ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அது பேர் வந்து ஜேசான் வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பேக்கேஜ். இதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அதில் நம்ம ஒரு டம்மியாக ஒரு ஜேசான் டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த யூடியூபோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து நான் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இங்கே ஹேண்டில் பண்ணுறனோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய ஆங்குலர் அப்ளிகேஷன்லேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து வெப் சர்வரை ஹிட் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ இந்த ரியல் டைமில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த மிடில் வேரில் என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். பிஹெச்பி அல்லது வந்து ஜாவா, .NET, எக்ஸ்பிரஸ், Node.js எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நாம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஜேசான் வெப் சர்வர் டம்மியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஜேசான் டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் ஆப்ரேஷன்லாம் நம்ம சீக்வன்ஸாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜேசான் டேட்டாவை அந்த வெப் சர்வரில் வச்சுட்டு ரீட் பண்ணி அந்த கேஸ் டீட்டெயிலை எடுக்க போகிறேன். அதுக்கான சீக்வன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த சர்வீஸ் த்ரூவாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஜேசான் வெப் சர்வரை நாம் வந்து ஹிட் பண்ண போகிறோம், அதாவது ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். சரி, இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு டெமோவாக கொடுத்துட்றேன். ஒன்று வந்து எப்படி நீங்கள் ஜேசான் வெப் சர்வர் கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா, அதில் என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பு சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம் ஆங்குலர் CLI கமாண்ட் லைன் த்ரூவா. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, NPM உடைய வெப்சைட் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜேசன் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் கிடைக்கும். ஸோ இந்த பேஜும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் என்னென்னலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறனோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும் ஃபியூச்சரில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், npmjson.com போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜேசான் சர்வர்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஜேசான் சர்வர் அப்படின்னா என்னென்னா, கெட் ஏ full fake REST API with zero coding in less than 30 seconds. ரொம்ப குயிக்காகவே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கான ரியல் டைம் ஃபியூச்சர்ஸை எனேபிள் பண்ண முடியும். சரி, இப்போ வந்து npm I stands for install JSON server. இதை தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுடைய ப்ராஜெக்டோடைய டெர்மினலில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் இந்த ஐக்கு பதில் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்குறேன். அடிஷ்னலாக சேவ் டிஇவின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் டிபெண்டன்சி தான். நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன்லையோ இல்லை லைவில் போகும்போதோ இந்த டிபெண்டன்சி தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, -save -dev அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஜஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா npm I JSON சர்வர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஐ கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்டால் கூட கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஜேசன் சர்வர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு இந்த ஜேசான் சர்வரை நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜேசான் சர்வருடைய டாக்குமெண்டேஷனுக்கு கீழே கொஞ்சம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜேசான் சர்வர் வாட்ச் db.json இருக்கும். ஸோ நீங்கள் இதுதான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணுற கமாண்டு. இப்போ இந்த db.json என்னென்னா, அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஜேசான் டேட்டாவை வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஜேசான் சர்வர் வாட்ச் db.json அப்படின்னு நான் வந்து இந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு போயிட்டு என்னுடைய ப்ராஜெக்டில் ரன் பண்ண போகிறேன்.
ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து db.json does not exitன்னு வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அதாவது db.json அப்படிங்கிற ஒரு ஃபைலு இல்லை அப்படின்னு வரும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 300 ஹிட் பண்ணலாம். இதுதான் அவங்க ஹிட் பண்ண சொல்கிற ரிசோர்ஸ். ஃபஸ்ட்டு சர்வர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த லிங்க் காப்பி பண்ணிங்க உங்களுடைய ப்ரௌசரில் போய் ஹிட் பண்ணுங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிட் பண்ண உடனே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து db.json உங்கள் ஃபைலில் க்ரியேட் ஆகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகும். இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட் :300 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இது கீழே போனீங்கன்னா போஸ்ட், கமெண்ட், ப்ரொஃபைல் இது பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட்டு, கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணினா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லிங்க் வரும். இப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த டேட்டா தேவையில்ல. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ணி நம்ம இந்த db.jsonல கொடுக்க போகிறோம். இப்போது நீங்கள் ஜேசன்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சோர்ஸ்க்கு வெளியில் db.json ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டம்மியாக ஒரு டேட்டா இருக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு வேண்டிய டேட்டாவை இங்கே வந்து டம்மியாக கொடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா எனக்கு தேவையான டேட்டாவை கொடுக்க போகிறேன். அதாவது இந்த அரேயோடைய நேம் பார்த்துட்டிங்கன்னா API. அதாவது எப்படின்னு சொல்லணும்னா லோக்கல் ஹோஸ்ட் :300/APIன்னு கொடுத்தா எனக்கு இந்த டேட்டா வரணும். இது வேறு எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடு எழுதுறோம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் APIன்னு கொடுத்துக்கிறேங்க. அதுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடி இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நேம், ஜெண்டர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதான் வந்து என்னுடைய JSON டேட்டா டம்மியாக கொடுக்குற டேட்டா. ஓகேங்களா? இதை சேவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரௌசருக்கு போங்க. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே டெலிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா APIன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி போஸ்ட், கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதை டெலிட் பண்ணிவிட்டு நான் APIன்னு ஆட் பண்ணேன். இப்போ இந்த API நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போட்ட டேட்டாலாம் வந்துடும். நல்லா பாருங்கள் லோக்கல் ஹோஸ்ட் :300/APIன்னு இருக்குது. இதுதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர்லேருந்து நம்ம சர்வர் சைடுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குற URL. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணலை, சர்வர் சைட் கோடு எதுவும் எழுதலை, ஆனால் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அமேசிங்களா? அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸ் த்ரூவாக தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த JSON வெப் சர்வரை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சர்வீஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா HTTP கிளைண்ட் அப்படின்னு ஒரு சர்வீசஸ், ஒரு பில்டின் மாடியூல். நல்லா பார்த்துங்க, நான் வந்து டே 2ல் உங்களுக்கு நிறைய மாடியூல்லாம் ஆட் பண்ண சொன்னேன். அதில் போயிட்டு திருப்பியும் பாருங்கள் நம்ம HTTP கிளைண்ட் மாடியூல் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்போம். எதுக்குன்னா நம்ம கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கும் ரெஸ்பான்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு என்ன வேணும் HTTP கிளைண்ட். நீங்கள் ஆங்குலருடைய டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே HTTP கிளைண்ட்டுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் ரொம்ப இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ரெஸ்பான்ஸ் வாங்குறீங்க. இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தேவை HTTP கிளைண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா RxJS அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இது ஆங்குலர் கிடையாது. ஆனால் இவங்க ஆங்குலர் டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா RxJS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அசிக்னஸ் வே வந்துங்களா டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற ஒரு லைப்ரரி, ரொம்ப பாப்புலரான லைப்ரரி. அது மூலிமா என்ன பண்ணலாம்னா டேட்டா ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இப்போ நார்மலாக வந்து டேட்டா ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த RxJS லைப்ரரியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆங்குலருடைய package.js போய் பார்த்தீங்கன்னா RxJSனு ஒரு லைப்ரரி இருக்கும். இது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஆனால் ஆங்குலருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எந்த வெர்ஷனுக்கு எந்த RxJS சப்போர்ட் பண்ணுங்கிறது ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து எந்த வெர்ஷன் அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. நம்ம RxJS மட்டும் என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக RxJSக்கு செப்பரேட் சீக்வன்ஸ் டியூட்டோரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுவேன். இப்போதைக்கு நீங்கள் RxJS எதுக்கு அப்படின்னா ஸ்மூத்தாக நம்ம டேட்டாவை சர்வர் சைட்லேருந்து கிளைண்ட்டுக்கும், கிளைண்ட்லேருந்து சர்வர் சைடுக்கும் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற ஒரு லைப்ரரி. உங்களுடைய ப்ராஜெக்டோடைய டெர்மினல் போயிட்டு ngg service API அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த கமாண்டை. இந்த கமாண்ட் என்னென்னா
சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏன் வந்து மேனுவலாக ஃபைல் கிரியேட் பண்ணலை, சர்வீஸ் கிரியேட் பண்ணனா எப்போதுமே வந்து ஒரு ஆங்குலரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது நிறைய இடத்துல அப்டேட் போகும். அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து சில ஃபைல்ஸ்லாம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் என்னென்னா ஆங்குலர் சிஎல்ஏ உள்ள கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போ பாருங்க, நான் வந்து ngg சர்வீஸ் ஏபிஐ கொடுத்தா 2 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து spec.ts, இன்னொன்று வந்து .ts, 2 ஃபைல் சர்வீஸில் கிரியேட் ஆயிருக்கு. spec.tsங்கிறது வந்து எப்போதுமே டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து api.service.ts. இப்போ உங்களுடைய சோர்ஸில் போயிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். என்னென்ன ஃபைல்ஸு? API service.ts, அதுக்கப்புறம் API services spec.ts. இது வந்து டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது. இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து இதை தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பிளைனாக க்ரியேட் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து API services கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? இன்ஜெக்டபிள் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டருக்குள்ளே ப்ரொவைடர் இன்னு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோதான். இதுதான் சர்வீசஸ். ஓகேங்களா? இந்த சர்வீசஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய சர்வர் சைடுக்கான ரெக்வஸ்ட்டை கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கேஸ் காம்போனன்ட்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலாகவே ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? அந்த காம்போனன்ட்டில் மொத்தம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டிசைன் பண்ணால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, HTML, CSS இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அப்படி அந்த டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வியூ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது நம்ம 2 பட்டன் வேணும். கேசஸ் அப்படிங்கிற ஒரு பட்டனும் ஸ்டாட்டிஸ்டிக்னு ஒரு பட்டனும் வேணும். இந்த கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேஸ் டீட்டெயிலுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கும் போகணும். ஸோ 2 பட்டன் தேவை. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் நேமு, ஏஜ், ஸ்டேட்டஸ்லாம் தெரிய வைக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த கேஸ் காம்போனண்ட்டில் இருக்கிற டீட்டெயில். ஓகேங்களா? அதுக்கு வந்து HTML, CSS இருந்தால் போதும். ஆனால் இந்த கேஸில் இருக்கிற டேட்டா வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? சர்வர் சைடில் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து சர்வீசஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த சர்வீஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த சர்வீஸ்க்குள்ளே இருக்கிற கெட் கேசஸ் அது வந்து கஸ்டம் மெத்தட் நாம் தான் கிரியேட் பண்ணுறோம். அந்த மெத்தடுக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்வர் சைடுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புவோம். அந்த டேட்டா வரும். அப்படி அந்த டேட்டா வர்றது, அந்த ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் யார் வந்து சர்வீசஸில் ஹேண்டில் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள். இந்த அப்சர்வபிள்னா என்ன அப்படின்னா இந்த RxJSல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மெத்தட். இது த்ரூவாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். அந்த ரெக்வஸ்ட் சர்வர் சைட் போயிட்டு நம்மளுக்கு வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா கேசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இது என்னன்னா இந்த நம்ம கேசஸ்னு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேசஸ் மாடலில் என்ன பேராமீட்டர் இருக்கோ அதுதான் வந்து அந்த வர சர்வர் சைட்லேருந்து வர டேட்டாவும் மேட்ச் ஆன அப்புறம் தான் இந்த அப்சர்வபிள் கரெக்டாக டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அங்கே ஏதாவது மிஸ் மேட்ச் ஆனால் கூட அந்த மாடல் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது நம்மளுக்கு ரன் டைமில் எரர் த்ரோ பண்ணும். ஸோ அப்சர்வபிள் அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா RxJSல நம்ம வந்து சர்வீஸ் எங்கே கிரியேட் பண்ணுறோமோ அங்கே யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப்டு அப்படின்னா ஓகே எந்த காம்போனண்ட்டுக்கு அந்த சர்வீஸ் தேவைப்படுதோ அங்கே சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சர்வீஸை வந்து எத்தனை காம்போனண்ட்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த டேட்டாவை நம்மளுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப்டு. அதாவது அப்சர்வபிள் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா சர்வர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது வித் மாடல். நீங்கள் என்ன மாடல் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதே டேட்டாவை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வரும்போது அந்த டேட்டாவை யாருக்கு வேணுமோ அவங்க என்ன பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் வந்து சிம்பிளான RxJS ஐடியா. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு காம்போனண்ட்டு, அந்த காம்போனண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேஸ் டீட்டெயிலை ஃபுல்லாக ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் வேணும். சர்வீஸோட நேம் வந்து API சர்வீஸு. அது கீழே கெட் கேசஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளே அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு RxJS மெத்தட் த்ரூவாக தான் நம்ம வந்து டேட்டாவை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் இந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறது யார்? HTTP. ஸோ நான் உங்களுக்கு கோடு வாக் த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இதை வந்து எப்போதுமே நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. அப்போ தான் நான் கோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இதை கிளியராக ஒரு பிக்சராக காமிச்சிட்டு நான் அங்கே போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேசஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்கள் ப்ராஜெக்டில் நாம் வந்து அடிஷ்னலாக எல்லா ஃபைல்ஸும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியூவில் இருக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் CSS HTML ஆட் பண்ணியிருக்கிறேன்.
இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிஎஸ்எஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும், சம் கண்டெய்னர் டேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும்போது சில பொசிஷன் எங்கே கரெக்டாக லோட் ஆகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ்ல கொடுத்துருக்குறேன். இப்போ கேசஸ் டாட் காம்பனண்ட் HTML போனீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா கிளாஸஸ்குள்ளே எக்ஸாம்பிள் கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து இந்த சிஎஸ்எஸ் அதோட பொசிஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கஸ்டம் சிஎஸ்எஸ்லாம் நம்ம கால் பண்ணியிருப்போம். இப்போ முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் தேவை. இப்போ ஓகேங்களா, இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா கேசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 2 பட்டன் தேவை. இந்த 2 பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஆட் கிளாஸ், அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரெண்டுமே இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல. வரப்போகிற வீடியோவில் நம்ம இந்த ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கான பட்டன் வந்து இந்த காம்பனண்ட்டில் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான பட்டன் தான் இது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா லோடிங் கொடுத்துருக்குறோம். அதாவது இப்போதைக்கு வந்து டேட்டா வந்து எதுவுமே லோட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ லோட் ஆகும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோடிங் ஸ்பின்னர் வரதுக்கான ஓகேங்களா அதோடைய ஃபியூச்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். அது கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து மெட்டீரியல் டிசைன் டேபிள் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா சோர்ஸுங்கிறது நம்ம சர்வர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வர டேட்டாவை இங்கே பைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங் சொல்லுவாங்க ஆங்குலரில். நம்ம வந்து அந்த டேட்டா சோர்ஸை இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு செல்லும் என்னென்ன வரணும் அப்படிங்கிறது சொல்லி ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரோ அண்ட் நேம், இன்னொரு செல்லில் ரோ டாட் ஏஜ், மூணாவதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்புலேட் பண்ணுறோம், டிஸ்பிளே தானே பண்ண வைக்க போகிறோம், அதனால நம்ம இன்டர்புலேஷன் பண்ணியிருக்கிறோம் எல்லா டேட்டாவும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, கேஸ் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா ரவுட்டர் லிங்க், இந்த கேஸ் டீட்டெயில் ரவுட்டர் ஐடியோடு கொடுக்குற ஒரு லிங்க்கும் இருக்கும். சரி, இப்போ மூணாவதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கேசஸ் டாட் காம்பனண்ட் டாட் டிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபைலில் நான் எதுவுமே கொடுக்கல. இப்போது இங்கே என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் ஏபிஐ API சர்வீசஸ்க்கு பாருங்கள். அதாவது இந்த ஏபிஐ சர்வீஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். எங்கே இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறது இந்த கேஸ் காம்பனண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இனிஷியலாக எம்டியாக இருந்துச்சு இல்லையா, அதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ப்ரைவேட் ஏபிஐ சர்வீஸ், இந்த ஏபிஐ சர்வீஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்குலரில். ஸோ இது இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்வர் சைடு கூட இந்த சர்வீஸை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்ஜெக்ட் பண்ண சீக்வன்ஸ் ஸ்டெப்பை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ் காம்பனண்ட்டில் நம்ம வந்து காலம்ஸ்க்கு தேவையான நேம், ஏஜ், ஸ்டேட்டஸ், இந்த 3 தான் நம்ம வந்து அந்த வந்து டேபிளில் கொடுக்க போகிறோம். அதுக்கான ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த அரே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளேடு காலம்ஸ் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, இது அதுக்கு தான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா அந்த அரே ஒன்று கிரியேட் பண்ணிங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டேட்டாங்கிறது வந்து அந்த கேஸ் டேட்டா. ஸோ இப்போ சர்வர் சைட்லேருந்து வர டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அரே. லோடிங் ரிசல்ட் இஸ் ட்ரூ அப்படின்னா ஓகேங்களா, அந்த லோடிங் ரிசல்ட் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து அதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ணுவோம் தான் ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இந்த லோடிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய HTML பேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்பின்னரை லோட் பண்ண வைக்கிறோம். அது வந்து லோட் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும், ட்ரூ அப்படின்னா லோட் ஆகி முடிஞ்ச உடனே என்ன ஆகும், அந்த ஸ்பின்னர் போயிடும். அது மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா on init அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். இது எம்டியாக தான் இருக்கும். இந்த மெத்தடுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வர் சைடு, அதாவது நம்ம சர்வீஸ் இல்லை இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா this.api.getCases இருக்கு இல்லையா, இந்த getCases அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சர்வீஸ் மெத்தட். அதாவது api.service.ts போயிட்டிங்கன்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு மெத்தட். இன்னும் நான் கிரியேட் பண்ணலை அந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் நான் ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன் getCasesன்னு. ஸோ அங்கே தான் நம்ம வந்து சர்வர்ஸ் கோடுக்கான ரியல் கோடு எழுத போகிறோம். இங்கே ஜஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, this.api அப்படிங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஏபிஐ சர்வீசஸை இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா இந்த காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். இன்ஜெக்ட் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணால் தான் அந்த காம்பனண்ட்டில் நம்ம அந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா on initல பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து காம்பனண்ட்டுடைய லைஃப் சைக்கிள். ஒரு காம்பனண்ட் லோட் ஆகுதுன்னா இந்த மெத்தட் பை டிஃபால்ட்டாகவே லோட் ஆகும். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த getCases அப்படிங்கிற சர்வீஸ் மெத்தடை கால் பண்ணுறோம். அப்போ தான் அந்த டேட்டாவை லோட் பண்ண முடியும். ஓகேங்களா,
இப்போ சர்வீசஸ் கோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ சர்வீசஸ் கோடை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து RxJS இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் HTTP கிளைண்ட், HTTP ஹெட்டர்ஸு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். RxJSலேயே ஆப்ரேட்டர்ன்னு இருக்குது. நம்ம வந்து நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னா ஆப்ரேட்டர் தேவை. கேசஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம டீட்டெயில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் என்ன டைப்புன்னு டிஃபைன் பண்ணுறோம். இது ரொம்ப நல்ல விஷயம். என்னது நம்ம அப்ளிகேஷனில் JSON டேட்டா தான் எடுத்துகிட்டு வரோம். அடுத்தது API URL. அதாவது நல்லா பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், JSON சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, லோக்கல் ஹோஸ்ட் 300. அதுக்கப்புறம் /APIங்கிறது உங்களுடைய அரே டேட்டா. கரெக்டுங்களா? ஸோ இதையும் டிஃபைன் பண்ணிட்டோம். இது ஒரு கான்ஸ்டன்ட் URL டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இருக்குது. அதாவது இந்த API சர்வீஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய கஸ்டம் சர்வீஸ். இந்த சர்வீஸ்க்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம சர்வர் சைடு கூட இன்ட்ராக்ட் பண்ண போகுது. அதுக்கு வந்து HTTP கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அதான் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். நல்லா பாருங்களேன், cases.component.tsல API சர்வீஸ்னு சொல்லி ஒன்று இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம். அது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா API.service. இது ஒரு சர்வீஸ். இங்கே API.service.tsல பார்த்துட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரில் HTTP கிளைண்ட் கொடுத்துருப்போம். இது வந்து பில்டின் சர்வீசஸ். இது நீங்கள் கிரியேட் பண்ணலை. இது வந்து ஆங்குலர்ல இருக்கிற ஒரு சர்வீசஸ். எதுக்குன்னா சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு செக்மெண்ட் என்ன பண்ணுறோம்னா தனியாகவே கோடு எழுதிட்டு அதை வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சர்வர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிப்போம், ஹேண்டில் எரர்ஸ். இப்போது நம்மளுக்கு cases.component.tsல பார்த்துட்டிங்க அப்படின்னா API.getCases அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து சர்வீசஸ், அதாவது அந்த சர்வீசஸை கால் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் ஹிட் ஆகும். இந்த மெத்தடில் அப்சர்வபிள் என்ன சொன்னேன், நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு RxJSல ஸ்மூத்தாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ கெட் கேசஸ் மெத்தடுக்கு வந்துட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்சர்வபிள் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண போகுது RxJS த்ரூவா. அதுக்கப்புறம் வந்து HTTP.get கேசஸ், இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க கேசஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இங்கே ப்ராக்கெட்டில் இருக்க API URLங்கிறது நம்ம மேலே கொடுத்த URL. இந்த URL தான் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, அதை கொடுத்துட்டோம். இங்கே அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டாட் பைப் அப்படிங்கிறது வந்து RxJSல இருக்க கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் .pipe .filter அப்படிலாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபங்க்ஷனலாக ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதில் டேப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா ஃபெச் பண்ணதை கன்சோலில் பார்க்கணும் அப்படின்னா டேப் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா ஃபெச் பண்ணி வருது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் போனீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த RxJSல இருக்க டேப், அந்த டேப் இருக்கிறனால பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் தெரியும். ஃபெச் கேசஸ் அரே, அதில் இருக்கிற டேட்டா பாருங்கள், இதில் எல்லா டேட்டாவே நீங்கள் கன்சோலில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த டேப் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்கணும்னா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கன்க்ளூஷனுக்கு வரேன். நம்ம வந்து கேஸ் காம்போனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா HTML, அதுக்கப்புறம் ஒரு TS ஃபைலு, அதுக்கப்புறம் ஒரு CSS. இந்த மூணுமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கேசஸ் காம்போனண்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரில் இந்த API சர்வீசஸ் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? API சர்வீசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கெட் கேசஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நம்ம வந்து HTTP அப்சர்வபிள் த்ரூவா என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த சர்வர் சைடுங்கிறது ஒன்றும் இல்லை, JSON ஃபேக் சர்வர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம், அங்கேருந்து டேட்டா வரும். அந்த டேட்டா இந்த காம்போனன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துச்சுன்னா அதை அங்கேருந்து எடுத்துக்கும். ஒருவேளை இந்த காம்போனன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எடுத்துக்காது. cases.component.ts போனீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், API.getCases அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணுறோம் காம்போனன்ட் லோட் ஆகும்போது. இந்த கெட் கேசஸ்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா API.services.tsல இங்கே இருக்குது. ஸோ இது த்ரூவாக தான் நம்ம சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். இங்கே URL கொடுத்துட்டோம், இங்கே HTTP கெட்டுன்னு கொடுத்துட்டோம். நம்ம ஜஸ்ட் கெட் தான் பண்ணுறோம். வரப்போகிற வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆடு, டெலீட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அங்கேருந்து கெட் பண்ணதை எப்படி இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த டேட்டா ரெஸ்பான்ஸ் இங்கே வரும். ரெஸ்பான்ஸ் இருக்க டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா this.data அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ளே புஷ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரேக்குள்ளே புஷ் பண்ணுறோம். இந்த அரேவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய HTMLல இந்த டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அசைன் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டி பைண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம் நம்ம டேபிளுக்கு.
ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அழகாக டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஒரு நட நல்லா பாருங்கள். API.service.ts அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா, ஒன்று வந்து HTTP கிளைண்ட்டு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ண, RxJS அசிங்கனஸ் வேல நம்ம டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டோம், JSON ஃபேக் சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் API அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ளே நம்ம டேட்டா இருக்குது. அந்த டேட்டா தான் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். அதை ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளாக க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏபிஐ சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து HTTP கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது பில்டின் சர்வீசஸ். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டில் எரர். ஏன்னா நம்ம நிறைய வந்து மெத்தட் ஹேண்டில் பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொரு டைமும் நம்ம ஹேண்டில் எரர் எழுதிக்க தேவையில்லை, ரிப்பீட்டட் கோடு எழுதிக்க தேவையில்லை. அதனால் ஒரு காமனாக எழுதிய ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம வேலை கேஸ் டீட்டெயிலை கெட் பண்ணுறது. ஸோ கெட் கேசஸ்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்சர்வபிள் கேசஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் RxJS மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கேசஸ் அப்படிங்கிறது நல்லா நம்மளுடைய மாடல். ஸோ நான் இங்கே மாடலில் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் டாட் HTTP டாட், இந்த HTTP டாட் கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த HTTP கிளைண்ட்லேருந்து வர ஒரு மெத்தட். ஓகேங்களா? API URLங்கிறது மேலே கொடுத்துருக்குறோம். டாட் பைப்புங்கிறது RxJS மெத்தடு. அது தூரம் கண்டினியூஸாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். டாட் பைப் டேப் அப்படிங்கிறது உங்கள் கன்சோலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஏதாவது எரர் இருந்ததுன்னா இது எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த டேட்டா வந்து இது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் காம்பனண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா NG ஆன் இனிட்டில் பார்த்தீங்கன்னா கெட் கேசஸ் திஸ் டாட் API நம்ம வந்து என்ன பண்ணுறோம், திஸ் டாட் இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இங்கே APIன்னு சொல்லிட்டு நம்ம இந்த API சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். அந்த API சர்வீஸோட ரெஃபரன்ஸ் தான் இந்த API. அதை யூஸ் பண்ணி திஸ் டாட் API டாட் கெட் கேசஸ்ங்கிறது வந்து நம்ம APIயில் கொடுத்த மெத்தடு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அதாவது காம்பனண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சர்வீசஸில் அப்சர்வபிள் யூஸ் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா நம்ம ரெஸ்பான்ஸாக வரும். இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே ஆல்ரெடி ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அரேயில் வந்து அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ண டேட்டாவை நம்ம ஜஸ்ட் வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்காக கன்சோல் கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து லோட் ஆகும்போது ட்ரூன்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஒன்ஸ் டேட்டாக்கு ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லோடிங் ரிசல்ட்ஸை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, அந்த லோடிங் ஸ்பின்னர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரைட்? ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வரப்போகிற வீடியோவில் எல்லா ஆப்ரேஷனும் பார்க்கலாம். சீக்வன்ஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா. அது இல்லாமல் முக்கியமாக என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். வந்து நீங்கள் இதனால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைகிறங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா சொல்லும் போது தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நாங்கள் இன்னும் எங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு நாங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ கைஸ்.